ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சாட்டர்டேவோட ஃபுல் ஒர்க்கு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். எத்தனை பேர்த்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னோட தொழில் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்கிறது இல்லைங்க, நிஜமாலுமே ஒரு தொழிலை நம்ம வந்து ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதை விரும்பி செஞ்சாலே கண்டிப்பாக அதில் நம்மளால் சக்ஸஸ் பார்க்க முடியும். அப்படி தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 3 ப்ளவுஸ் தான் வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ணினேன். 3மே வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போட்டு தான் வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரே இந்த 3க்கும் ஒரு சிம்பிளான டிசைன் மாதிரி வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த டிசைன் தான் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி வீ கழுத்து தான் வந்து வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். சாரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி ஒரு 5-6 இன்ச் அளவுக்கு கிளாத் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த கட் பண்ண கிளாத்தை நம்ம வந்து பாதி பைப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸ்லீவுக்கு வந்து கஸ்டமர் அந்த சாரியில் வர பார்டர் கரை மட்டும் போதும், எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பார்டர் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அதை மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து பைப்பிங் கொடுத்துருக்குறேன். எப்படி நம்ம பைப்பிங் கொடுத்து தைக்கும்போது ஒரு தையல் வந்து பின்னாடி திருப்பி போட்டு விட்டுட்டு இப்போ நான் போட்ட மாதிரி போட்டு அதுக்கப்புறமே முன்னாடி நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் வந்து வரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பைப்பிங் த்ரெட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம பைப்பிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ சன்னமாகவும் அழகாகவும் வந்திருக்குன்னு பாருங்கள். ஆனால் இந்த ப்ளவுஸோட கலர் காம்பினேஷன் தான் கொஞ்சம் வந்து ரொம்ப ரெண்டுமே ரொம்ப டார்க்காக வந்து வந்துருச்சு. ஒன்று லைட் கலர், ஒன்று டார்க் கலர் அந்த மாதிரி வந்துருந்தது அப்படின்னா இன்னுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பிட்டு இருந்தது அப்படியே எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு திலகம் வர மாதிரி வந்து போட்டு, திலகம் இல்லை, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். பாக்ஸ் ஷேப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் நான் கட் பண்ண மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது நீங்கள் வந்து ஒட்டுறதுனா கூட வந்து ஒட்டிக்கலாம். இது நான் வந்து அப்படியே ஃபுல்லாக பெரிய தையலாக தான் வந்து போடுறேன். ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது தான், அதனால தான். இல்லை நீங்கள் வந்து இதுக்கு பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறனாலும் பண்ணலாம். பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு இன்னுமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த பாக்ஸ் ஷேப்பில் நம்ம வளைச்சி வச்சு ஸ்டிச் பண்ணி அதை திருப்புறதுக்கு நான் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு, இல்லை ஒரு வேளை நீங்கள் இது மேலே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். கஸ்டமருக்கு லேஸ் வந்து வேணாம், ஒரு சிம்பிளான ஒரு பேட்ச் மார்க் மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க. 3ஐயும் வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமேலு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் கிளாத் விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு இது சுற்றி நம்ம அப்படியே வந்து தையல் போட்டு விட்டுடலாம். பாருங்கள், நான் அப்படியே பாக்ஸ் ஷேப்பில் அப்படியே மடித்து ஸ்டிச்சஸ் போட்டுடுறேன். இதுவுமே பெரிய தையல் தான் நான் வந்து போடுறேன், ஏன்னா இது நம்ம வந்து பிரிச்சு விட போகிற தையல் தான், அதுக்காக தான். இப்போ இதே மாதிரியே வந்து மீதி இருக்கிற 2ஐயுமே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன்று ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் கிளாத்தை விட்டுட்டு சுற்றியும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கண்டினியூவாக இதை மடிச்சு வச்சு தையல் போட வரலன்னா ஒவ்வொரு கார்னராக நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதையும் ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரியே வந்து இன்னொரு பாக்ஸ் ஷேப்பையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். பிசுறு மட்டும் தெரியக்கூடாது, தெரியாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது 3 கேன்வாஸையும் நம்ம வந்து ஒன்றா வச்சு கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு 3மே ஒரே ஷேப்பில் வரும். அப்படி தனித்தனியாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்குது. இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைப்பிங்க்கு ஒரு 50 ரூபாயும், இந்த பேக் நெக் டிசைனுக்கு ஒரு 100 ரூபாயும், மொத்தமாக வந்து 150 ரூபாய் வந்து நான் இதுக்கு சார்ஜ் பண்ணினேன். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா 240 ரூபாய் வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து லைனிங் போட்டாலோ இல்லை புடவை ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணாலோ அதுக்கெல்லாமே நம்ம வந்து தனியாக வந்து வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு லைனிங் போட்டு புடவை ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணினதுக்கு நான் வந்து மொத்தமாக வந்து 550 வந்து சார்ஜ் பண்ணினேன்.
இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கார்னர் மாதிரி கரெக்டாக வந்து இடத்த மென்ஷன் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து திலகம் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நான் இது உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஸ்டிச்சிங்கை மட்டும்தான் வந்து காட்டியிருக்கேன். ஃபைனல் அவுட்லுக் வந்து லாஸ்ட் இப்போ இதையும் நம்ம வந்து பின் போட்டு எடுத்துக்கலாம். பின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கா, இந்த 3க்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக வருதா, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு வி மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் வருது, அந்த டிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி கழுத்துக்கிட்ட வர டிஸ்டன்ஸும் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். இந்த சைடில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அதே மாதிரி அந்த சைட்லேயும் கரெக்டாக டிஸ்டன்ஸ் வரணும். அப்படி வந்தது அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து அதுக்கு தான் வந்து மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்ருக்குறேன். பார்த்ததுக்கப்புறமேலு கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமே இதை வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். இந்த டைமில் நீங்கள் வந்து சேம் கலர் நூல் போட்டுக்கோங்க. நம்ம வந்து அதை அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு எடுக்கிறது தான். போட்டு எடுத்ததுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து அந்த தேவையில்லாத நூல் நம்ம முதல்ல ஒரு 2 நூல் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த நூல் எல்லாமே நம்ம வந்து பிரித்து விட்டுடலாம். பார்க்குறக்கு சிம்பிளாக இருந்தாலும் இந்த டிசைன் வந்து ரொம்பவே நல்லாவும் நீட்டாகவும் வந்து வந்திருந்தது. இப்போ நல்லா அந்த ஓரமாக நான் வந்து இதை தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தள்ளி போட்டாலும் நம்ம ரெடி பண்ண துணி வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நல்ல ஒரு படிமானமாக வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க. ஒரு நீடில் வச்சுக்கோங்க. ஏதாவது எக்ஸ்ட்ராவாக துணி இந்த மாதிரி வெளியில் தெரிஞ்சுது அப்படின்னா அதை கரெக்டாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதே மாதிரி நான் ஃபுல்லாக வந்து போட்டுடுறேன். போட்டுட்டு அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து போட்டுடுறேன். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டரில் ஒரு பட்டனும் இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 லைன் வந்து நான் வந்து லைன் ஒர்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலேயே வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இது காப்பர் கலர் இருக்கிறதுனால காப்பர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். செகண்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. நான் வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு எனக்கு வந்து சரியாக தெரியலை. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து இவ்வளோ தான் இருந்தது. பேக்கில் வந்து ஃப்ளீட் பிடிச்சி இருந்தது. இது வந்து நம்ம கண்டினியூவாக வந்து வர கிளாத்தில் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது வந்து சரியாகவே வந்து வரலை. நான் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணினேன். இப்போ ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் கிளாத்தில் ஃப்ளீட்ஸை வந்து தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது வந்து சரியாகவே வரல. அதுக்கப்புறமே தான் சரி இது வந்து தனியாக நம்ம அந்த பேக்கில் ஃப்ளீட்ஸ் வர்றது மட்டும் தனியாக வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வர மாதிரி ஃப்ளீட்ஸ்க்காக தான் வந்து இப்போ நான் அதை அரேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைன் வந்து நான் மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த சைட்லேயும் 2 பக்கமும் வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோம். இப்படி ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது இந்த சைடு கரெக்டாக வர மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்லேயும் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கணும். நமக்கு சென்டராக வர்றது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸில் வைக்கும்போது கிராஸில் வந்து வரணும். அது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. நான் எப்படி வந்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சு வச்சு பார்த்தாலுமே எனக்கு அது வந்து கரெக்டாக கிராஸில் கொண்டு வர தெரியலை. அப்புறமே ரொம்ப டைம் ஆயிடுச்சு இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நான் வந்து இதை பிரிச்சுட்டு திருப்பியும் வந்து அப்படி தைக்கலாமா இப்படி தைக்கலாமா, இந்த பிசுறு எப்படி தெரியாத மாதிரி தைக்கிறது, ஃப்ளீட்ஸ் எப்படி ஒரு கிராஸாக நம்ம வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சு இது சரியாகவே எனக்கு வரல. நானும் வந்து ரொம்ப நேரமாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆல்ரெடி நான் இந்த டிசைன்ஸோட வீடியோஸ் எல்லாம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அதுவுமே வந்து அவ்வளோக்கு எதுவுமே வந்து இல்லை யூடியூப்பில். அதுக்கப்புறமே வந்து சரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திருப்பியும் வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அந்த லாஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஜாயின் போட்டு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினச்சேன். ஆனால் வந்து அதுவுமே வந்து சரியாக வரல. அந்த கீழே வரையுமே எனக்கு துணியும் வரல. இந்த மாதிரி டிசைன் தைக்கிறப்ப நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னும் துணி வந்து தேவைப்படும். ஒரு 1/4 மீட்டராவது அதிகமாக வந்து தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும். இதுலேயே ஆல்ரெடி 1/4 மீட்டர் நான் வந்து வர மாதிரி தான் கட் பண்ணேன். இன்னுமே கொஞ்சம் துணி வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து ப்ளவுஸோடவே எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். நானும் 2-3 தடவை லைன் மாற்றி அரேஞ்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமே வந்து ஒரு வழியாக வந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறமே இந்த மாதிரி வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தையல் போட்டு ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணினதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 இந்த சென்டரில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்டோன் பட்டன் வச்சுருந்தேன். அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராஸாக அப்படி கொண்டு வரும்போது அதை கொண்டு வந்து இந்த சைடு எடுத்து போகும்போது நமக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் சுருக்கம் வரதா செய்யும். அந்த சுருக்கத்தை கொஞ்சம் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல பட்டன்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதுவும் வந்து ஒரு
நமக்கு டிசைன் மாதிரியும் பார்க்குறக்கு நல்லா அழகாகவும் வந்து தெரியும். அதுக்கப்புறமே நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நார்மலாக எப்பயும் போல் நம்ம ஸ்லீவ் எல்லாம் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து நான் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ளவுஸ்க்கு லைனிங் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ப்ரைஸ் வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்கேலப் டிசைனில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து கஸ்டமர் தான் சூஸ் பண்ணாங்க. இது வந்து மூணு ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது, 3 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேன்வாஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸில் எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரு 2 லைன் வந்து இந்த கேன்வாஸை ஃபோல்டிங் பண்ணி போட்டுட்டு இதில் ஃபஸ்ட்டு வந்து 3 ஒரு பாயிண்ட் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து 9.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிடுறேன். இப்போ இது ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம லைன் வந்து போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து இதை ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு ரவுண்ட் நெக்கு ஷேப் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறமேலே இதுதான் ரெடி அளவு. இப்போ ரெடி அளவில் இருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இல்லை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தள்ளி மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் வரைகிறதுக்கு நமக்கு ஒரே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலோட மூடி தான் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மூடி வந்து எடுத்து நம்ம வந்து போடுறப்ப நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூடி சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மூடி வந்து வச்சுருக்கேன். அந்த குக்கி டப்பா போட்டு மூடி வைக்கிறது தான். இதை வந்து நான் அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் போட்டு எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஏதாவது மூடி வச்சு ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வட்டம் வந்து சரியாக வரும். அதே ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு வேளை நம்ம வந்து தனியாகவே வந்து பண்ணோம் அப்படின்னாலும் கரெக்டாக வந்து அந்த ஷேப் வந்து நமக்கு வரணும். இப்போ இதை வந்து நம்ம 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்கேலப் டிசைன் மாதிரி வந்துடும். இதை வச்சு நம்ம வந்து அப்படியே மார்க் பண்ணி வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நான் வச்சு பார்க்கும்போது இது ரொம்பவே வந்து பெருசாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நான் வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்கிட்டேன். லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம இதை வந்து கண்டினியூவாக இதில் வரைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி வைக்கும்போது ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு அந்த சென்டர் பாயிண்ட் அந்த இடத்துல வர்றது. இப்போ நான் இதை வந்து இப்படி வரைஞ்சிட்டேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சின்னதாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரவுண்ட் ஷேப்பு அதையும் நான் வந்து அந்த இடத்துலயே கரெக்டாக வச்சுட்டு வரைஞ்சிட்டேன். இந்த லைன் ஒர்க் மேலேயே நமக்கு கரெக்டாக அது வரணும். இப்போ பாருங்க, ரெடி அளவுல இருந்து நமக்கு ஒரு லைட்டா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் வந்து அந்த ரவுண்டு மட்டும்தான் வந்து வெளியே போயிருக்குது. இதுவே நம்ம ரெடி அளவுல கரெக்டாக வச்சு வரைஞ்சோம் அப்படின்னா மார்க் பண்ண இல்லைங்களா 3.25 இன்ச்சுக்கு 3 ஒரு பாயிண்ட்டுக்கு அந்த பாயிண்ட்ல நம்ம வச்சு கரெக்டாக வரையும் போது அந்த ரவுண்ட் ஷேப்பு ரொம்ப வந்து இப்படி உள்ள தள்ளி வந்துடும். அப்படி போடும்போது கஸ்டமருக்கு அந்த நெக்கு ரொம்ப குறுகி போன மாதிரி வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்போ வந்து நம்ம நெக் வந்து ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப பக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் திருப்பியுமெல்லாம் வந்து பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதனால தான் வந்து நான் இதை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இந்த மாதிரி வந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து நெக்கு உள்ளே போகிற மாதிரி வந்து பார்க்காதீங்க. கொஞ்சம் லைட்டாக மட்டும் அந்த இடத்துல வந்து நமக்கு வெளியில் போச்சு அப்படின்னாலும் நமக்கு ஒன்றும் அவ்வளோ அளவுக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப அந்த ரவுண்டே ஃபுல்லாக அந்த இடத்துல ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப வந்து சிரமமாக தான் இருக்கும். நம்ம திருப்பியும் அதை பிரிச்சுட்டு தைக்கும்போது எவ்வளோ வேலை வந்து நமக்கு வந்து அது சேர்ந்து வரும். இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்கேலப் டிசைன் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து லைனிங்கில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி கேன்வாஸ்லேயும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு கேன்வாஸில் இந்த மாதிரி நெக்கு கிட்ட கட் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்கோட அகலம் வந்து கரெக்டாக வந்து வரும். நீங்கள் ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக அப்படியே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்டர் சுற்றியும் ஒரு தையலும், அதுக்கப்புறம் அவுட்ரு சுற்றி ஒரு தையலும், கேன்வாஸோட அவுட்ரு சுற்றியும் வந்து ஒரு தையலையும் வந்து போட்டு எடுத்துடுறேன். போட்டு எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் எப்பயும் போல் மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன கட் கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு வளைவுக்குமே பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கட் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பின்னாடி சைடும் நமக்கு எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் இருக்கும். இப்போ அதே மாதிரியே கொஞ்சம் பொறுமையாக கரெக்டாக
கரெக்டாக நான் வந்து இது தைக்கும்போது நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ரொம்பவும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து இந்த ரவுண்டில் வளைவு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அது இன்னுமே அந்த ஷேப்பே நமக்கு வந்து கொடுக்காது. நான் கரெக்டாக அந்த கேன்வாஸை ஒட்டி நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமேல் தான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு துணி வந்து இதிலிருந்து தான் வந்து நான் விட்டுறேன்னு ஒழிஞ்சு இந்த கேன்வாஸை ஒட்டி நான் வந்து கட் பண்ணி எடுக்க கிடையாது. இப்போ இதை சுற்றியே நான் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமே நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து சின்ன சின்ன கட் கொடுத்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாகவும் நீட்டாகவும் ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வாங்கின ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா இது வந்து பேக் நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் வந்து நான் வந்து இது அட்டாச் பண்ணியிருந்தேன் ஸ்கேலப் டிசைனு. ஸ்லீவ்க்கு ஒரு 50 ருபீஸும் பேக் நெக் டிசைனுக்கு ஒரு 100 ருபீஸும் சேர்த்து இதுக்கு வந்து டிசைனுக்கு மட்டும் 150 ருபீஸு ப்ளஸ் அதோட நம்மளோட தையல் கூலி 240 ரூபாய் நம்ம வந்து இதோட சேர்த்திக்கலாம். அப்போ 240 ப்ளஸ் ஒரு 150 அப்படின்னா நமக்கு ஒரு 300-400 ரூபாய் ரேஞ்சுக்கு இது வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்குவேன். போட்டு எடுத்துகிட்டு கால்குலேஷன் பண்ணுறதுமே இப்படி தான் பண்ணுவேன். எந்த அளவுக்கு நமக்கு இதில் வேலை இருக்குது, எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சார்ஜ் பண்ணி எடுத்துக்குவேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வில்லேஜ் சைடில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் பக்கத்தில் எல்லாமே எவ்வளோ வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன கட் வந்து அப்படியே கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறமே நம்ம இதை வந்து திருப்புறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமே நம்ம இதை சுற்றியும் அவுட்டரில் ஒரு சிங்கிள் தையல் மட்டும் ஊசியோட தையல் மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்பவே வந்து ஃபினிஷிங்காகவும் நல்லா நீட்டாகவும் இருக்கும். இப்போ நான் அதே மாதிரி தான் வந்து போட்டு ஒவ்வொரு இதையுமே வந்து ஒரு நீடில் வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே எடுத்துகிட்டுக்கோங்க. இப்போ ரஃப்பாக வந்து நீங்கள் உங்கள் கையில் எடுத்து விட்டீங்க அப்படின்னாலும் ஒரு நீடில் ஒன்று வச்சு அந்த கார்னர் வளைவு இது எல்லாத்துலேயுமே வந்து எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே படிமானமாக உங்களுக்கு அழகாக வந்து வந்துடும். எந்தெந்த இடத்துல வந்து சரியாக வரலையோ எல்லா இடத்துலையுமே வந்து சரியாக வந்துடும். இப்போ 3 ப்ளவுஸையுமே ஒர்க்கு வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது வந்து இதோட ஃபைனல் அவுட்லுக் என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த மெரூன் கலர் இருக்குது இல்லைங்களா, மெரூனும் ப்ளூவும் கலந்ததுக்கு தான் வந்து இந்த ப்ளவுஸு. இதோட சாரீ வந்து இந்த மாதிரி பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க. மெரூனும் ப்ளூவும் கலந்துருக்குது. கோல்டன் கலர் ஜெரி கொடுத்துருக்குறாங்க. இது நல்லாவே இருந்தது பார்க்குறக்கு. இதோட ப்ளவுஸ் தான் வந்து நமக்கு ஸ்கேலப் டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணிடுது. கஸ்டமர் தான் வந்து இந்த டிசைன் எல்லாமே சூஸ் பண்ணாங்க. ஸ்லீவுக்கு ஒரு பெரிய பார்டர் மாதிரி வருது. அங்கேயும் வந்து நான் ஸ்கேலப் டிசைன் கொடுத்து நான் அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் ரொம்ப அழகாகவும் வந்து வந்திருந்தது. இதுக்கப்புறம் நான் வந்து ப்ளவுஸ்க்கு அயனிங் எல்லாம் எதுவும் பண்ணுறதில்லை. நான் அப்படியே வந்து டெலிவரி கொடுத்துட்றது தான். நானும் வந்து அயன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து அப்படியே கொடுத்துட்றேன். கொஞ்சம் சலுப்பு பட்டுட்டு இங்கே வந்து யாருமே ப்ளவுஸ்க்கு அயனிங்கும் வந்து பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கஸ்டமருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் அயன் பண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட ஒரு ப்ளஸ்ஸு தான். இப்போ நான் காட்டின சாரீ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மெரூனும் அந்த மரக்கலரும் கலந்து டார்க் மரக்கலர் கலந்த மாதிரி. இப்போ அதுக்கு ரெடி பண்ணது தான் இந்த பேட்ச் ஒர்க் மாடலு. இதுக்கு நம்ம பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து அந்த சென்டரில் இந்த மாதிரி வந்து ஒரு வி மாதிரி கொடுத்து நம்ம வந்து பேட்ச் போட்டோம் இல்லைங்களா, அதுதான். இப்போ சென்டரில் மட்டும் ஒரு ஸ்டோன் பட்டன் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து அதில் வந்து லைன் ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலு வந்து நான் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு பளிச்சுன்னு தெரியுது. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் பிடிச்சது தான் வந்தது தேர்ட் ப்ளவுஸு. இந்த ஃப்ளீட்ஸ் எடுக்கிறப்ப நம்ம வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதே மாதிரியே வந்து வந்துடும். இதுவுமே கஸ்டமர் சாய்ஸ் தான். இந்த ப்ளவுஸையும் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது இது வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்த ப்ளவுஸ் தான். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாம்பாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம். இன்றைக்கி காட்டின இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.